ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்டாக் வீடியோவில் நம்மக்கிட்ட என்னென்ன ஸ்டாக் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன் பை ஒன் சொல்ல போகிறோம். ஸோ நிறைய எக்கச்சக்கமான ஸ்டாக்ஸ் நம்மக்கிட்ட வந்திருக்கு. ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் என்னென்ன ஸ்டாக் வந்திருக்குன்னு சொல்லிட்டு, அண்ட் என்ன ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோன்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துடலாம். ஸோ நிறைய ஆஃபர்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி சேனலில் தான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். எப்போயாச்சும் நமக்கு டைம் கிடைக்கும்போது இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்பில் வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி நம்ம போடுறது வழக்கம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இன் கேஸ் உங்களுக்கு தெரியலனா நீங்கள் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி சேனல் இல்லை டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் தான் நிறைய போஸ்ட்டு, நிறைய டீல்ஸு பார்த்திங்கன்னா நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ எந்த டீல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் கால் பண்ணி வாங்கிக்கலாம். அதில் ஜாயின் பண்ணணுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் டைரெக்டாக மெசேஜ் பண்ணலாம். இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்போம். அந்த லிங்க் வழியாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ தீபாவளிக்கு நமக்கு 3 டேஸ் லீவு. ஸோ சண்டே, மண்டே, டியூஸ்டே வரைக்கும் லீவு. ஸோ அதனால் டேரெக்டாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணாதீங்க. கால்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்விட்ச் ஆஃபில் இருக்கும். அதனால் கால் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப் டேரெக்டாக பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாமே மெசேஜுக்கு ரிப்ளை வந்துடும். ஓகேங்களா? ஸோ நிறைய ஸ்டாக் இருக்குது. ஒன் பை ஒன் போகலாம் என்னென்ன ஸ்டாக் இருக்குதுன்னு சொல்லிட்டு. சோனி ஸ்டாக் தான் இதை பற்றி நிறைய வந்திருக்கு. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா சோனியில் ஒரு கம்மியான பட்ஜெட்டில் எனக்கு வேணும் மொபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதனால் சோனியில் நிறைய ஸ்டாக் கொண்டு வந்திருக்கோம். என்ன ஸ்டாக் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சோனி எக்ஸ்பீரியா XA2 அல்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைலு. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகான மாடலு. 6 இன்ச்சஸ் ஸ்க்ரீன் வந்துடும். ரொம்ப பெரிய ஸ்க்ரீனு. 4GB 32GB வேரியண்ட்டு தான். இருந்தாலும் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் கேமராஸ்லாம் அட்டகாசமாக இருக்கும். நான் காமிக்கிறேன் பாருங்கள் கேமராஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கேமராஸ் எல்லாம் ஆசமாக இருக்கும், செம கிளாரிட்டியாக இருக்கும். சோனி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேமராஸ் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது இந்த மொபைல் நல்லாயிருக்கும். 4GB 32GB இருந்தாலும் உங்களுக்கு இன்டர்னல் ஸ்டோரேஜ் மெமரி கார்டு போட்டு நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸான பாயிண்ட்டு அந்த விஷயத்தில் பார்க்கும்போது. ஸோ அந்த மொபைல் எல்லாமே உங்களுக்கு XA2 அல்ட்ரா 5800க்கு சிங்கிள் சிம் வேரியண்ட் கொடுத்துட்ருக்கோம். இதெல்லாம் சிங்கிள் சிம் வேரியண்ட்டு. பிளாக் கலர், சில்வர் கலர் எல்லாமே சிங்கிள் சிம் வேரியண்ட்டு. சில பீசஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர்லேயும் சிங்கிள் சிம் வேரியண்ட் இருக்குது நம்மக்கிட்ட. டபுள் சிம் வேரியண்ட்டும் நம்மக்கிட்ட இருக்குது ஸ்டாக்கு. டபுள் சிம் வேரியண்ட் எல்லாமே கோல்டு கலரில் வந்துடும். கோல்டில் எல்லாமே, ப்ளூவில் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் சிம் வேரியண்ட்டும் இருக்குது இதில். ஸோ சிங்கிள் சிம் வேரியண்ட் 5800 கொடுத்துட்ருக்கோம். டபுள் சிம் வேரியண்ட் உங்களுக்கு தரக்கூடிய ப்ரைஸ் 6000 ருபீஸ். சோனி பொறுத்த வரைக்கும் ஜியோ வேலை செய்யாது. ஜியோ சிம் தவிர்த்து ஏர்டெல், வோடஃபோன், ஐடியா இருந்தால் ஐடியா, பிஎஸ்என்எல் இருந்தால் பிஎஸ்என்எல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். LTE ஃபார்மெட்டில் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். விஓஏ LTE ஜியோ யூஸ் பண்ணுறவங்க நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஜியோவுக்கு தனியாக ஒரு காலிங் ஆப் இருக்குது. அந்த காலிங் ஆப் இன்ஸ்டால் பண்ணி நெட் ஆன் பண்ணி எப்போவுமே நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டா உங்களால் கால் பேச முடியும். ஜியோ யூஸருக்கு மட்டும் சொல்லிகிட்ருக்கேன். மற்றவங்களுக்கு வோடஃபோன், ஏர்டெல், பிஎஸ்என்எல் வச்சுருக்கவங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் கால் பேசிக்கலாம். எல்லாமே நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மொபைல்ஸ் எல்லாமே எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. எல்லாமே ப்ராப்பராக இருக்கும். ஓகேங்களா? அது போக நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா அல்ட்ரா எப்படியோ அதே மாதிரி XA2 ப்ளஸ்ஸு இந்த மாடலும் பார்த்திங்கன்னா செம்ம ஸ்டைலிஷாக இருக்கும். அல்ட்ரா சீரிஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும், இது கொஞ்சம் குட்டியாக இருக்கும். கம்பேர் பண்ணும்போது பிளாக் அண்ட் கோல்டு கலரில் நம்மக்கிட்ட ஸ்டாக் வந்திருக்கு. இதுவும் பார்த்திங்கன்னா 4GB 32GB வேரியண்ட்டு. அல்ட்ரா சீரீஸில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ டிட்டோவாக இந்த மொபைல்லையும் அதே ஃபீச்சர்ஸ் இருக்கும். சிங்கிள் சிம், டபுள் சிம் இருக்குது. சிங்கிள் சிம் யூனிட்ஸு கொஞ்சம் லிமிட்டட் ஸ்டாக் தான். டபுள் சிம் தான் நிறைய இருக்குது நம்மக்கிட்ட. டபுள் சிம் உங்களுக்கு 6000 ருபீஸும், சிங்கிள் சிம் உங்களுக்கு 5800க்கும் கொடுத்துட்ருக்கோம். XA2 ப்ளஸ்ஸு இந்த மாடலும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். எல்லாமே கேமராஸ்லேருந்து எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். எந்த உங்களுக்கு மைனஸும் சொல்ல முடியாது. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் எல்லாமே. ஜஸ்ட்டு கேமரா பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாடல் ஆக்சுவலி 2018 19 லான்ச் பண்ண மாடல். இருந்தாலும் உங்களுக்கு இப்போ வரைக்கும் உங்களுக்கு செம்ம குவாலிட்டியாக இருக்கும் மொபைல்ஸ் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ அது போக நெக்ஸ்ட்டு செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சோனி எக்ஸ்பீரியா XZ2 4GB 64GB வேரியண்ட் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு 5800
800 5000 6000 கொடுத்தோம் இல்லையா, இது 6700க்கு XZ2 சோனியில் கொடுத்துட்ருக்கோம். 4GB 64GB வேரியண்ட்டு. சோனியில் மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு SD கார்டு போட்டுக்கலாம். மெமரி கார்டு போட்டு நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இதை 32GB இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. மெமரி கார்டு போட்டு அழகாக நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். மொபைல்ஸ் எல்லாமே, எல்லா மொபைல்ஸும் நம்ம காமிக்கிற எல்லா சோனி ஃபோன்ஸும் SD கார்டு போட்டு நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது வரக்கூடிய கூகுள் ஃபோன்ஸு இல்லை ஐஃபோன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெமரி கார்டு போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. சோனியில் எப்போவுமே எந்த ஃபோன் எடுத்தாலும் உங்களுக்கு மெமரி கார்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸான பாயிண்ட்டு. XZ2வும் உங்களுக்கு சிங்கிள் சிம் வேரியண்ட் வந்துடும். இந்த மொபைல் உங்களுக்கு தரக்கூடிய ப்ரைஸ் 6700 கொடுத்துட்ருக்கோம். அண்ட் மெமரி கார்டு ஆப்ஷனும் இருக்குது. அண்ட் இன்னொரு ப்ளஸ்ஸான பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே, இந்த மொபைலில் மட்டும் உங்களுக்கு 3.5mm ஜாக் கிடையாது. XZ2வில் இந்த மொபைல் உங்களுக்கு 3.5mm ஜாக்கும் உண்டு. சூப்பராக இருக்கும் இது. ஓகேங்களா? அது போக நம்மகிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு போனீங்கன்னா 11,000 ப்ளஸ் 11,000 ரூபாய்க்கு சோனி 1 Mark 2 கொடுத்துட்ருக்கோம். சோனியில் 1 Mark 2 இந்த மொபைல் உங்களுக்கு தரக்கூடிய ப்ரைஸ் ஒயிட்டு பிளாக்கு 11,000 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம். ஒரு 5 பீஸ் மட்டும்தான் இருக்குது நம்மக்கிட்ட. 8GB 128GB வேரியண்ட், 4K ரெசல்யூஷன் டிஸ்பிளே வந்துடும். இதுவும் சூப்பராக இருக்கும். 1 Mark 2 பொறுத்த வரைக்கும் செம்மையாக இருக்கும். ஜியோ ஒர்க் ஆகாது. மற்றபடி உங்களுக்கு 4Gயில் வோடஃபோன், ஏர்டெல், பிஎஸ்என்எல் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு எனக்கு ஜியோ ஒர்க் ஆகிற மாதிரி ஒரு கம்மியான பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இந்த 10 Mark 5 சீரீஸ் தான் உங்களுக்கு பக்காவாக இருக்கும். ஜியோ வேலை செய்யும். ஜியோ 4G, ஏர்டெல் 4G, வோடஃபோன் 4G, பிஎஸ்என்எல் 4G எல்லாமே வேலை செய்கிற ஒரே ஒரு மாடல். அதுவும் இசிம் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ 2 சிம் ஆக்டிவேட், ஃபிசிக்கல் சிம் ப்ளஸ் இசிம் கான்செப்டில் வந்துடும். 6GB 128GB வேரியண்ட்டு. இது நம்ம தரக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம். க்ரீன் கலர், பிளாக் கலர் அண்ட் ப்ளூ கலரில் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஸ்டாக்கு. ஓகேங்களா? இது 12,000 ரூபாய். 10 Mark 5 சீரீஸு பிளாக் கலர், ப்ளூ கலர் அண்ட் க்ரீன் கலரில் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டாக் இருக்குது சோனியில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5 Mark 4 இருக்குது. 5 Mark 4ல் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சிம் யூனிட், ஏர்டெல் 5G ஒர்க் ஆகும், ஜியோ 4G ஒர்க் ஆகும், வோடஃபோன் 4G, பிஎஸ்என்எல் 4G. ஸோ ஒரே ஒரு சிம்மு ஏர்டெல் 5G உங்களுக்கு ஒர்க் ஆகும். SD கார்டு போட்டுக்கலாம். காம்பேக்டான சைஸில் இருக்கும். 6.1 inches சைஸில் இருக்கும். செமையாக இருக்கும். 8 Gen 1 ப்ராசரில் கொடுத்துருப்பாங்க. செம ஸ்மூத்தாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. 3 கலர்ஸில் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. க்ரீன், பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் நம்மக்கிட்ட ஸ்டாக் வந்திருக்கு. அது விட்டால் நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 Mark 4. 1 Mark 4, 5 Mark 4 எப்படியோ 16,000 ருபீஸ் 5 Mark 4. 1 Mark 4 23,000 ருபீஸ்க்கு ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம். 23,000 ரூபாய். 23,000 ரூபாய் எப்படின்னா 1 Mark 4 8 Gen 1 ப்ராசர், 12GB 256GB வேரியண்ட்டு. 5 Mark 4க்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா 4K டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. 12GB 256GB வேரியண்ட்டு. அண்ட் இதுலேயும் சிங்கிள் சிம் வேரியண்ட்டு, ஏர்டெல் 5G, ஜியோ 4G ஒர்க் ஆகும். SD கார்டு போட்டுக்கலாம். 3.5mm ஜாக் இருக்கா, அதுவும் இருக்குது. SD கார்டு இருக்குது. கேமரா, டெடிகேட்டட் கேமரா பட்டன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் சோனியில் கொடுத்துருப்பாங்க. ஸோ பயங்கரமாக இருக்கும் எக்ஸ்பீரியா ஃபோன்ஸ் எல்லாமே. ஸோ இந்த ஃபோன் நம்ம தரக்கூடிய ப்ரைஸ் 23,000 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம். பிளாக் அண்ட் க்ரீனில் நம்மக்கிட்ட ஸ்டாக் அவைலபிள் இருக்குது. வேணுன்றவங்க கால் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இதுவும் 4K டிஸ்பிளே தான். 1 சீரீஸ் எல்லாமே உங்களுக்கு 4K டிஸ்பிளேயில் வந்துடும். டிஸ்பிளே பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். செம்ம ஸ்மூத்தாக இருக்கும். இவங்க டார்கெட் பண்ணுறதே சோனி ஃபோன்ஸ் எல்லாமே டார்கெட் பண்ணுறதே பார்த்திங்கன்னா சினிமாட்டோகிராஃபர்ஸ்க்கு, இந்த கேமராமேன், ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கு, சினிமாட்டோகிராஃபர்ஸ்க்கு. ஸோ அவங்களுக்கு தான் அவங்க ஃபோக்கஸே பண்ணுறது. அதனால் உங்களுக்கு குவாலிட்டி ஆஃப் த கேமரா பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். அண்ட் DSLR ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதனால் உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ISO எல்லாமே ஸ்லோ மோஷன் வீடியோஸ் ஏதாச்சும் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது சோனி
பர்ஃபெக்டாக இருக்கும். 4K ரெசல்யூஷனில் நீங்கள் 120 FPS வரைக்கும் நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். பயங்கரமாக இருக்கும் கிளாரிட்டி. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபோன் 1 Mark 4. நெக்ஸ்ட்டு சோனி முடிஞ்சிச்சு. சோனி ஸ்டாக் தவிர்த்து வேறு என்ன ஸ்டாக் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா MI 11 Ultra. 11 Ultraவில் 512 GB வேரியண்ட்டு நம்மகிட்ட ஸ்டாக் வந்திருக்கு. ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது. 512 GBயில் 11 Ultra இது 28,000 வரும். அப்புறம் 2 பீஸில் 256 GB 12 GB 256 GB வேரியண்ட்டில் ஒயிட் கலர் அண்ட் பிளாக் கலரில் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது. 25,500. அப்புறம் 28,000 512 GB வேரியண்ட்டு. இது முடிஞ்சிச்சுங்களா? எம்ஐயில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு 2 சிம்மும் 5G ஒர்க் ஆகும். எந்த சிம் போட்டாலும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அது போக நம்மகிட்ட ஷார்ப்பில் ஸ்டாக் இருக்குது. ஷார்ப்பில் பார்த்திங்கன்னா R7 R8 2 ஸ்டாக்கும் நம்மகிட்ட அவைலபிளில் இருக்குது. அப்புறம் சென்ஸ் 7 ப்ளஸில் நம்மகிட்ட ஸ்டாக் வந்திருக்கு. சென்ஸ் 7 ப்ளஸ்ஸு ஜியோ ஒர்க் ஆகும். 695 ப்ராசஸர் கொடுத்துருப்பாங்க. 9,000 ருபீஸ்க்கு மட்டும் தான் தரப்போகிறோம். லாஸ்ட்டு 3 யூனிட்ஸ் மட்டும்தான் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது. 6GB 128 GB வேரியண்ட்டு. இதுவும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஷார்ப்பில் பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபோன்ஸும் அவங்க மிலிட்ரி கிரேடில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கும். நல்ல ஸ்ட்ராங்கான பாடி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான பாடி எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஸோ நீங்கள் கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரே கலர் அண்ட் சில்வர் கலரில் நம்மக்கிட்ட ஸ்டாக் வந்திருக்குங்க. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். கொஞ்சம் ஒயிட்டிஷ் சில்வரில் இருக்கும். ஆனால் எல்லாமே பிராண்ட் நியூ டெமோ கண்டிஷனில் நம்மக்கிட்ட ஸ்டாக் வந்திருக்கு. இது 9,000 ருபீஸ்க்கு சென்ஸ் 7 ப்ளஸ்ஸு கொடுத்துடலாம். ஜியோ சப்போர்ட்டட். ஷார்ப்பில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜியோ சப்போர்ட் ஆகும். மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸான பாயிண்ட்டு. அப்புறம் லாஸ்ட்டு டிவைஸ் நம்மகிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா ஷார்ப் ஆக்வஸ் R7 12GB 256 GB வேரியண்ட்டு. இந்த மொபைல் 8 Gen 1 ப்ராசரோடு வந்துடும். ஸோ கண்டிஷன் ஆஃப் த மொபைல் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிஷன் இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வெளியே ரேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18,000 19,000 வரைக்கும் போயிட்டுருக்கு. நம்ம இந்த பர்டிகுலர் மொபைலை 13,500 ருபீஸ்க்கு கொடுக்க போகிறோம். எதுக்காக அப்படின்னு சொல்லிடுறேன். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர் டாட்ஸ் இருக்குது. ஒரு கண்ணுக்கு தெரியாத டாட்ஸ் இருக்குது. இந்த 1க்கு பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த டாட் இருக்கா? அப்புறம் இங்கே ஒரு டாட் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு டாட் இருக்குது. ஸோ இந்த டாட் இருக்கிறதுனால மட்டும் உங்களுக்கு 13,500 ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம். இந்த டாட் எக்ஸ்பேண்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்பேண்ட் ஆகாது. பாருங்கள். ஸோ கேமிங் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த மொபைலில். செம ஸ்மூத்தாக இருக்கும் ஆக்சுவலி யூஸ் பண்ணுறதுக்கு. நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். ஸோ ரொம்ப ரீஃப்ரெஷ் ரேட்லாம் பயங்கரமாக கொடுத்துருப்பாங்க. கேமிங் பர்பஸ்க்காக நீங்கள் வாங்கிக்கலாம். 13,500 ருபீஸ்க்கு 12GB 256 GB வேரியண்ட்டு. SD கார்டு போட்டுக்கலாம், எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. 13,500 கொடுத்துடலாம். இந்த பர்டிகுலர் டிவைஸ் ஒரே ஒரு டிவைஸ் மட்டும். மற்றபடி உங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா R8 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் கண்டிஷனில் வந்திருக்கு. ஸோ இதெல்லாமே 8 Gen 2 ப்ராசரோடு வந்துடும். இதில் பார்த்திங்கன்னா ஏர்டெல் 5G ஜியோ 4G ஒர்க் ஆகும். டபுள் சிம் வேரியண்ட்டு தான். டபுள் சிம்மா சிங்கிள் சிம்மா கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. நீங்கள் வேணால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு கரெக்டான டீட்டெயில்ஸ் கொடுத்துடலாம். eSIM ஆக்டிவேட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும். ஜியோ 4G ஏர்டெல் 5G நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 8 Gen 2 ப்ராசரில் கொடுத்துருப்பாங்க. செம ஃபாஸ்ட்டாக இருக்கும் இது. 8 Gen 2 ப்ராசரில் கொடுத்துருக்கிறதுனால அதுவும் இல்லாமல் உங்களுக்கு செம லைட் வெயிட்டாக இருக்கும். ரோபஸ்ட்டாக இருக்கும், லைட் வெயிட்டாக இருக்கும் அண்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் தூக்கி சாப்பிடும். ஏன்னா கிட்டத்தட்ட 23 அல்ட்ராவுக்கு ஈக்குவலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். 23 அல்ட்ரான்றது ஒரு ஃப்ளாக்ஷிப்பான மொபைல். அதே ஈக்குவலாக வந்த மாடல் தான் உங்களுக்கு ஷார்ப் ஆக்வஸ் R8 8GB 256 GB வேரியண்ட்டு. SD கார்டு போட்டுக்கலாம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸில் சூப்பராக இருக்கும். வேறு லெவலில் இருக்கும். பார்த்தாலே உங்களுக்கு ரிஃப்ரெஷ் ரேட்டெல்லாம் பார்த்தாலே தெரியும். அதே மாதிரி வீடியோவும் உங்களுக்கு நல்ல கிளாரிட்டியோட வீடியோ நீங்கள் எடுத்துக்கலாம். வீடியோ நல்லாயிருக்கும். ஏன்னா 8 Gen 2 ப்ராசர்ன்றது கொஞ்சம் நல்ல ஒரு ஹெவியான ப்ராசர் தான்.
அதனால் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கேமராவும் நல்லாயிருக்கும். நீங்களே பார்க்குறீங்க இல்லையா? இது ரூ. 22,000 வருதுங்க. அவங்க லான்ச் பண்ணது கிட்டத்தட்ட 80லேருந்து ஒரு 90,000 ருபீஸ் இருந்தாலும் ரூ. 22,000 மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம் இந்த மொபைல் பொறுத்த வரைக்கும். ஸோ வேணுன்றவங்க கால் பண்ணி வாங்கிக்கலாம். ரூ. 22,000 நமக்கு ஷார்ப் R8 கொடுத்துட்ருக்கோம். ஸோ R8 நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஃபார்மேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாம்சங் வந்துடலாம். சாம்சங் ஃப்ளிப் சீரீஸில் ஃப்ளிப் 4 இருக்குது. ஃப்ளிப் 4 உங்களுக்கு ரூ. 22,500 கொடுத்துடலாம். பிளாக் கலர் அண்ட் கோல்டு கலரில் நம்மகிட்ட ஸ்டாக் வந்திருக்கு. எல்லாமே க்ளீன் கண்டிஷன். ஏர்டெல் 5G, ஜியோ 4G உங்களுக்கு ஒர்க் ஆகும். அண்ட் eSIM கான்செப்ட், ஃபிசிக்கல் ப்ளஸ் eSIM கான்செப்டில் வந்துடும். ஃப்ளிப் சீரீஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாமே டெமோ கண்டிஷனில் வந்திருக்கு. கோல்டு அண்ட் பிளாக் கலரில் நம்மகிட்ட ஸ்டாக் வந்திருக்கு. ஸோ 8GB 256GB வேரியண்ட்டு ஃப்ளிப் 4 பொறுத்த வரைக்கும். அண்ட் ஃப்ளிப் 5 நம்மகிட்ட ஒரு 3 பீஸ் ஸ்டாக் வந்திருக்குங்க. 512GB 32,000 வரும். 2 பீஸ் இருக்குது நம்மகிட்ட. அதே மாதிரி 256GB வேரியண்ட் இருக்குது. அது 30,000 கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஃப்ளிப் 5 5G 8GB 256 8GB 512GB வேரியண்ட்டு. இதுவும் உங்களுக்கு ஏர்டெல் 5G, ஜியோ 4G உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஃப்ளிப் 5 சீரீஸு ரோஸ் கலர் அண்ட் பிளாக் கலரில் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் எல்லாமே பக்காவாக இருக்கும். எல்லாமே டெமோ கண்டிஷனில் தான் இருக்குது நம்மகிட்ட ஸ்டாக். ஓகேங்களா? அது போக சாம்சங்கில் வேறு என்ன சீரீஸ் வந்திருக்குன்னா S22 சீரீஸு 21,000 8GB 128GB வேரியண்ட்டு சாம்சங்கில் உங்களுக்கு டெமோ கண்டிஷனில் கொடுத்துடலாம். 21 வரும். 23,000 23,000 ருபீஸ்க்கு S22 ப்ளஸ்ஸு 5G வேரியண்ட் கொடுத்துடலாம். செம்ம நீட் கண்டிஷனில் வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் S24 அந்த மாதிரி போகிறதுக்கு இந்த பட்ஜெட் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. 20,000 23,000 அந்த மாதிரி பட்ஜெட்டில் இருக்குன்னா நீங்கள் S22 ப்ளஸ்ஸு வாங்கிக்கலாம். ஸோ பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். செம்ம ஸ்மூத்தாக இருக்கும் பர்ஃபார்மன்ஸு. எல்லாமே உங்களுக்கு குவால்கம் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1 ப்ராசரில் வந்துடும். இது உங்களுக்கு ஏர்டெல் 5G, ஜியோ 4G சப்போர்ட் ஆகும். டுவல் சிம் கான்செப்டில் கொடுத்துருப்பாங்க. டுவல் சிம் eSIM கான்செப்டில் வந்துடும். ஸோ இந்த மொபைல் நீங்கள் வாங்கிக்கலாம். க்ரீன் கலர், பிளாக் கலரில் நம்மக்கிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. 23,000 வரும். 21, 23 2,000 டிஃப்ரென்ஸு ப்ளஸ்ஸுக்கும் நார்மல் மாடலுக்கும். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிறது ஆல் டைம் ஃபேவரட் பிக்சல் சீரீஸு. பிக்சல் சீரீஸில் நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்டாக் பார்த்திங்கன்னா பிக்சல் 6A இருக்குது. 13,500 ருபீஸ்க்கு பிக்சல் 6A கொடுத்துட்ருக்கோம். 13,500. அது விட்டால் நம்மகிட்ட இருக்கிறது பிக்சல் 6. பிக்சல் 6 15,500 கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே டெமோ வேரியண்ட்டு தான். 15,500 8GB 128GB வேரியண்ட்டு. அப்புறம் 6 ப்ரோ சீரீஸ் இருக்குது. 22,000 6 ப்ரோ சீரீஸு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. 128, 256 அண்ட் 512GB வேரியண்ட் நம்மகிட்ட ஸ்டாக்கில் இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் பிக்சல் 7 ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது. அந்த பீஸ் உங்களுக்கு 13,000 கொடுக்க போகிறோம். 13,000 ருபீஸ்க்கு. யூஸ்வலாக கொடுக்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா 18,500 கொடுத்துட்ருப்போம். இது உங்களுக்கு ரொம்ப கம்மி ரேட்டில் வந்திருக்கு. எதுக்காக சொல்லிடுறேன். பிக்சல் 7 இது மறுபடியும் சொல்கிறேங்க. பிக்சல் 7 யூஸ்டு மொபைலு. பேக்டோர் கிராக்கில் இருக்குது. இங்கே பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். பேக்டோர் கிராக்கில் இருக்குது. 13,500 ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் டிஸ்பிளேயில் கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ் இருக்குது. அந்த பர்பஸ்னாலேயே உங்களுக்கு ஒரு தீபாவளி ஆஃபர் மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மொபைலு 13,500 கொடுத்துட்ருக்கோம். ஃபங்க்ஷனிங் ஆஃப் த மொபைலில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஜஸ்ட் இந்த ஸ்க்ராச்சஸ், ஸ்க்ரீன் ஸ்க்ராச்சஸும் பேக்டோர் உடஞ்சிருக்கு. ஜஸ்ட்டு டெம்பர் போட்டு அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மொபைலை. 13,500 கொடுத்துடலாம். ஓகேங்களா? மற்றது எல்லாமே டெமோ கண்டிஷன் தான். இந்த மொபைல் உங்களுக்கு தரக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 16,500 ருபீஸ்க்கு 7A கொடுத்துட்ருக்கோம். ப்ளூ கலரில் நம்மக்கிட்ட ஸ்டாக் அவைலபிள் இருக்குது. 3 பீஸ் மட்டும்தான் இருக்குங்க. ஓகேங்களா? அது விட்டால் நம்மக்கிட்ட இருக்கிற பீஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே 7 ப்ரோ இருக்குது. 7 ப்ரோவில் 128GB வேரியண்ட்டு எல்லாமே 25,000 25,500 அந்த ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம். 25,500 கொடுத்துட்ருக்கோம். 256GB வேரியண்ட் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 27,000 கொடுத்துட்ருக்கோம். இது 25,000 ருபீஸு 128GB வேரியண்ட்டு. இது 256GB வேரியண்ட்டு 7 ப்ரோ பொறுத்த வரைக்கும் 27. ஓகேங்களா? 25 and 27,000க்கு கொடுத்துடலாம். அது போக நம்மகிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா பிக்சல் 8 சீரீஸ் இருக்குது. நிறைய ப்ரைஸ் ட்ராப் ஆகிருக்கு. பிக்சல் 8ல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரைஸ் ட்ராப்பு ரேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 26,000 ருபீஸ் ஆகிருக்கு. புது ஸ்டாக் வந்திருக்கு நம்மகிட்ட.
பழைய ஸ்டாக் எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ புது ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தரக்கூடிய ப்ரைஸ் ரூ. 27,000 குடுத்துட்ருக்கோம். 27,000 ருப்பீஸ்க்கு சாரி 27 நம்ம ஆல்ரெடி குடுத்துட்டு இருந்தோம். இப்போ தரக்கூடிய ப்ரைஸ் ரூ. 26,000 குடுத்துட்ருக்கோம். 26,000 ருப்பீஸ்க்கு Pixel 8 5G குடுத்துட்ருக்கோம். 8GB 128GB வேரியண்ட்டு. ஸோ கிரே கலர் அண்ட் பிளாக் கலரில் நம்மகிட்ட க்ளீன் ஸ்டாக் வந்திருக்கு. வேணுன்றவங்க கால் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ Pixel சீரிஸ் எல்லாமே டோட்டலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் என்னென்ன மாடல்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ வேணுன்றவங்க தாராளமாக நீங்கள் கால் பண்ணி சீக்கிரமாக புக் பண்ணிக்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பர்ப் டெமோ கண்டிஷனில் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த மொபைல் பிடிச்சிருக்கு, நீங்கள் கோத்ரூ பண்ணி ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே பாருங்கள். எந்த மொபைல் உங்களுக்கு செட் ஆகும், பேட்ரி கண்டிஷன் இந்த சென்ஸ் என்ன எம்ஏஹெச் என்ன ப்ரையாரிட்டி பாருங்கள் ஃபஸ்ட்டு. எனக்கு பேட்ரி கேமராஸ் ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபோன் வாங்குங்க. இல்லை எனக்கு 5G தான் ரொம்ப முக்கியம், ஜியோ 5G தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னால் எந்த மொபைல் உங்களுக்கு சூட் ஆகுதோ அது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களோட ப்ரையாரிட்டி உங்களுக்கு தான் தெரியும். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட எல்லா மாடல்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. அதில் எந்த மாடல் சூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் தான் ரிசர்ச் பண்ணணும். ஒரு பொருள் நீங்கள் வாங்க போகிறீங்க, அது கரெக்டாக ரிசர்ச் பண்ணிவிட்டு இந்த மாடல் நமக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களே தீர்மானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வந்தீங்கன்னா கால் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம சஜஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பக்காவாக சொல்லிவிடுவோம். எந்த டவுட் இருந்தாலும் உங்களுக்கு கிளியர் பண்ணிவிடுவோம், நமக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான். ஓகேங்களா? இன்னொரு விஷயம், சோனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே யூஸ் அண்ட் த்ரோ கான்செப்ட் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தால் மட்டும் நீங்கள் சோனி ஃபோன்ஸை நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஸ்பேர் கிடைக்காது, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். சாம்சங் அதே மாதிரி, ஷார்ப்பும் அதே மாதிரி தான், யூஸ் அண்ட் த்ரோ கான்செப்ட் தான். சாம்சங்க்கெல்லாம் பிக்சலுக்கெல்லாம் உங்களுக்கு ஸ்பேர்ஸ் கிடைக்கும், லோக்கல் ஷாப்லேயும் உங்களுக்கு ஸ்பேர்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. சோனி பொறுத்த வரைக்கும் யூஸ் அண்ட் த்ரோ கான்செப்ட் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் இருந்தால் மட்டும், உங்களுக்கு ஐடியா இருந்தால் மட்டும் நீங்கள் சோனி ஃபோன்ஸை ப்ரிஃபர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாமே ஓப்பனாக சொல்லி தான் வியாபாரம் பண்ணுறோம். மற்ற கடையில் என்னென்னு தெரியல. பட் நமக்கு இப்போ சோனி ஃபோனுக்கு ஸ்பேர் கிடைக்காதுன்னா கிடைக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆன்லைனில் பார்க்கலாம், நீங்கள் maxbee.com அந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அதில் ஸ்பேர்ஸு நீங்கள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அது மாதிரி வாங்கணும். ஸோ அதுக்கு இப்போ ஓப்பனாக உங்கள்கிட்ட சொல்லிடலாம். ஸோ மோஸ்ட்லி 99.9% உங்களுக்கு ஸ்பேர் கிடைக்காது, அந்த மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பட் சோனி ஃபோன்ஸ் நிறைய பேர் ஏன் ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா அந்த குவாலிட்டி தான், செம்மையாக இருக்கும் குவாலிட்டி. ஸோ நம்ம ஏதாச்சும் போட்டு உடைச்சா தான் உண்டு. நம்ம கஸ்டமர்ஸ் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி கம்ப்ளைண்ட் பண்ணது பார்த்திங்கன்னா, நான் டிஸ்பிளே உடைச்சிட்டேன், டிஸ்பிளே கிடைக்குமா ப்ரோ அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. தவிர்த்து வேறு எந்த இஷ்யூவும் வந்தது கிடையாது இப்போ வரைக்கும். ஒரு 4 இயர்ஸ் நம்ம ஃபீல்டில் இருக்கோம். சோனி பொறுத்த வரைக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா பக்காவாக போயிட்டுருக்கு. ஸோ வேறு என்ன மறந்துட்டோம். எல்லாருக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பட்டாசு உடைங்க, சேஃபாக இருங்க, ஸ்வீட் சாப்பிடுங்க, பூஜை பண்ணுங்கள், எல்லாமே சந்தோஷமாக இருங்க. உங்களுக்கு எந்த பொருள் பிடிச்சிருக்கோ நீங்கள் தாராளமாக கால் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப் மூலிமா நீங்கள் வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த 3 நாள் மட்டும்தான், அப் டு டியூஸ்டே வரைக்கும். வெட்னஸ்டேலேருந்து யூஸ்வலாக உங்களுக்கு கால்ஸ் எல்லாமே அட்டென்ட் பண்ணுவாங்க. ஸோ மற்றபடி சப்போர்ட், கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் ஆதரவு எப்போவுமே தேவைப்படுது. அண்ட் ஆக்சசரிஸும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சசரிஸுக்கு தனி வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். அதையும் பார்த்து நீங்கள் உங்களுக்கு என்ன ஆக்சசரி பிடிச்சிருக்கோ நீங்கள் கால் பண்ணி வாங்கிக்கலாம், தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் டன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் பை.